வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் ஸ்தல வரலாறு பற்றி பார்ப்போம். சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வந்த சுந்தரர் தேவலோகத்தில் உள்ள தேவ மங்கையர் இருவர் மீது காதல் கொள்கிறார். அவர்களுக்கும் சுந்தரர் மீது காதல் ஏற்படுகிறது. இதனால் மூவரும் பூலோகத்தில் வந்து பிறந்தனர். இரு பெண்களில் ஒருவர் திருவாரூரில் பறவை நாச்சியார் என்ற பெயரிலும் மற்றொருவர் சங்கிலி நாச்சியார் என்ற பெயரில் திருவொற்றியூரிலும் பிறந்தனர். திருவாரூர் சென்ற சுந்தரர் அங்கு பறவை நாச்சியாரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பிறகு அவரை தனியே விட்டுவிட்டு சிவ ஆலயங்களில் தரிசனம் செய்ய யாத்திரைக்கு சென்றார். திருவொற்றியூர் வந்தபோது சங்கிலி நாச்சியாரை கண்டு அவரையும் திருமணம் செய்ய விரும்புகிறார். சங்கிலியின் கனவில் சிவன் வந்து சுந்தரரை திருமணம் செய்யும்படி சொல்கிறார். சுந்தரருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. நான் எப்படி அவரை திருமணம் செய்து கொள்ள முடியும்? அவர் எனக்கு சத்தியம் செய்து என்னுடன் இருந்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நாச்சியார் கூறுகிறார். நாச்சியார் கூறியது அனைத்தையும் சிவன் சுந்தரரிடம் கூறுகிறார். அப்போது சுந்தரர், நான் சத்தியம் செய்து தருகிறேன். நான் சத்தியம் செய்து கொடுக்கும்போது நீங்கள் மகிழ மரத்தடியில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்கிறார் சுந்தரர். இப்போதுதான் சிவனின் திருவிளையாடல் ஆரம்பம். சுந்தரரிடம் சரி என்று கூறிவிட்டு இந்த தகவலை சங்கிலியிடம் சென்று கூறுகிறார் சிவன். சங்கிலி சுந்தரரிடம், நீங்கள் தெய்வ சந்நிதியில் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டாம், மகிழ மரத்தடியில் எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார். சுந்தரரும் வேறு வழியின்றி சத்தியம் செய்து கொடுக்கிறார். மேலும் சங்கிலியை திருமணமும் செய்து கொள்கிறார். மாசி மாதத்தில் சுந்தரரின் திருமணம் நடைபெற்றது. இதனை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் திருவிழாவின் போது அம்பாளுக்கும் சிவனுக்கும் திருமணம் நடக்காது. அதற்கு பதிலாக சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் தான் திருமணம் நடக்கும். இதனை காணவே சிவன் மகிழ மரத்தடியில் காட்சியளிப்பார். இதனையே மகிழடி சேவை என்று கொண்டாடப்படுகிறது. இதுவே ஸ்தல வரலாறு.